ஓகே. ஸோ இன்னைக்கு நான் ஆக்சுவலா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாருங்க நீங்களே. This open source desktop app lets AI agents explore literature, run experiments, and write papers on your computer. It's an open source desktop app that bundles AI agents to explore scientific literature, run experiments, analyze data, and write papers, all on your own machine. Every figure, table, and report traces back to the exact code and conversation that produced it. You download the installer for Mac, Windows, or Linux, then give it a research direction. It's built for researchers who want full control and a transparent workflow. Comment research, and I'll send you the repo link. This ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு GitHub ரெப்போ. பேரு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பன் சயன்ஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, ஆ ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைக் சயின்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு GitHub ரெப்போ. ஸோ அது GitHub ரெப்போக்கு வந்து ஆ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதுக்கோ நம்ம ரிசர்ச்ன்னு அனுப்பிப்போம். ஓகே. யாஹ்! டன். ஸோ இது வந்து gittrend.io. இந்த வெப்சைட்ல ஆக்சுவலா சாரி இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா GitHub பேஸ்டான ரெப்போஸ் புதுசாக தான் ரெப்போ வந்துச்சு, ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேணுன்னா கூட நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன், பட்டு அது வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் முதல்ல. இல்லை, வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு மெசேஜ் இன்னும். சரி, ஓகே. சரி, அது அவங்க மெசேஜ் அனுப்பிச்சி விடுவாங்க. நம்ம எதுக்கு இங்கே நான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் சயின்ஸ் டெஸ்க்டாப் இது அங்கே இருக்கே. அண்ட் ஏஐ ரிசர்ச் ஒர்க் பெஞ்ச் ஃபார் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் லேட்டஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய நம்ம சுச்சுவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே ஏஐ தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் வந்து பிளாகரிசம்க்கு மோஸ்ட்லி வந்து உங்கள் காலேஜில் வந்து டர்னிட்டின் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி டர்னிட்டின் வந்து யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இப்போ புதுசாக என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, டர்னிட்டின் கூட ஏஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு இது நம்ம ஓன் வேர்ட்ஸே நீங்கள் எழுதி கொடுத்தா கூட அது வந்து ஏஐ காமிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டர்னிட்டின் கரெக்டாக காமிக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ரீசெண்டாக நான் போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த போஸ்ட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்டிருப்பேன், காமிக்கிறேன். அந்த போஸ்ட் வேணாம், இங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே அது இதுதான் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் ஏஐ ஃபார் யுவர் ரிசர்ச் அண்ட் ஹியூமனைஸ் இட். ட்ரஸ்ட் மீ, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரைட்டிங் ஹானஸ்ட்லி பிகாஸ் இட் ஸ்லோ as ஷோ அஸ் ஏஐ எனிவே த ஹானஸ்ட் ஒன் சஃபர்டு அகாடமி டிசீஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் என்ன தான் நம்ம வந்து ஹானஸ்ட்டாக நம்ம பேப்பரை வந்து எழுதுவோம், சரிங்களா? ஸோ பேப்பர் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் நம்ம எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஃபுல்லாக உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம எழுதுவோம். எழுதி நம்ம கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா டர்னிட்டினில் வந்து ஏஐ பிளாகரிசம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். கடுப்பாகும். இதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இதில் நான் படித்து பார்த்துட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க வந்து பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதா, ஏஐ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் கோடு, அதாவது சாட்ஜிபிட்டிலாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ண ஏஐ சாரி ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தா கூட அது கூட சில டைம்ஸ் வந்து ஏஐ இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அது வந்து டர்னிட்டின்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியல எக்ஸாக்டா ஏன் வந்து ஏஐ அப்படி யூஸ் பண்ணாதான் என்ன எனக்கு தெரியல. ஏன்னா நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஆக போகுது அது எனக்கு தெரியல. கிராமர் கரெக்ஷன்ஸ்க்காக தான் நம்ம பண்ண போகணும் இல்லையா? மற்றபடியே கண்டென்ட் வந்து அதே தான் கண்டென்ட் தான். நம்ம ஒன்றும் புதுசாக என்ன சொல்கிறது, இல்லாதது ஒன்று வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஒன்றும்
ஷோகேஸ் பண்ணல. நம்ம வேர்ட்ஸை தான் நம்ம சொல்ல போகிறோம். அது வந்து மேபி ஏஐல வந்து கிராமட்டிக்கல் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுது. அதுவே ஏஐன்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஐ போட்டுவிட்டு எப்படி இருந்தாலும் ஏஐ காமிக்க தான் போகுது. அதுக்கு நீங்கள் ஏஐ போட்டு விட்டு பேசாமல் நீங்கள் எழுதி விட்டுறலாம், ஹியூமனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் என்னோட ஒப்பீனியனில் கரெக்டு அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஓப்பன் சயின்ஸ் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வச்சு நம்ம சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனோ இல்லை ஒரு ஓகே இன்ட்ரடக்ஷனோ இல்லை வந்து ஒரு கன்க்ளூஷனோ எழுதி பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக சும்மா நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது இஎக்ஸி ஃபைல் தான். ஸோ அதனால் நான் டவுன்லோட்ஸ்லேயே போட்டுக்கிறேன் டெல்லுக்குள்ளே. ஓகே. ஸோ நீங்கள் நார்மலாக கிட்டப்பில் வந்து ஓப்பன் சயின்ஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வருது வெப்பேஜில் வந்து ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் லேட்டஸ்ட்டுன்னு போட்டாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே போனீங்க அப்படின்னா அசர்ட்டில் வந்து என்ன சொல்வது, விண்டோஸ்க்கு வந்து இஎக்ஸி ஃபைல் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸுக்கும் இருக்குது, டிஎம்ஜி ஃபைல்ஸ் இருக்குது, எம்எஸ்ஐ ஃபைல்ஸு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ மேக்கு லினக்ஸு எல்லாத்துலேயும் நம்ம போட முடியும். ஸோ இட்ஸ் அ குட் திங் சீரியஸாக. ஓகே. ஸோ ஆயிடுச்சு, பரவாயில்ல. 71 MB தான் போல் சைஸு. ஸோ எனக்கு சீக்கிரமாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது இன்ஸ்டலேஷன் இது எரர்னு சொல்லுது. பரவாயில்ல, என்கிட்ட எதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ ரன் எனிவே கொடுத்துட்டேன். இங்கே நெக்ஸ்ட்டு இது வந்து டிஃபால்ட்டான ஒரு இடத்துல தான் அது இன்ஸ்டால் ஆகுது. என்ன அப்புறமா கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் நம்ம எழுதுகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு எதுக்கு எழுதலாம்? மேபி ஃபார் ஆனால் தெரிஞ்ச ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கலாம். தெரிஞ்ச ஒரு டாப்பிக்காக எடுக்கணும்னா சும்மா ஒரு மெட்டீரியல் சயின்ஸில் நம்ம வந்து ஒரு டாபிக் பண்ணி எடுத்து அது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் எழுதி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் அப்படி வருதா வரலையா, இது ஏபிஐ இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, நான் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ரன்னு கிரியேட்டா ஷார்ட்கட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணு, ரன் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு இது மாதிரி தான் இருக்குது. டெஸ்க்டாப் ஆப் runs at a bundled open code automatically in the browser. Start one of the open code server and connect it. ஓகே. ஸோ இங்கே கனெக்ட் அமுத்துணுமா இல்லை அதே கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அது கனெக்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயந்தான். ஓகே, வாட் ஷுட் வி லுக் இன்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயங்கள் கேட்டிருக்குது. ஓகே. ஸோ இங்கே நம்ம ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எழுதிக்கலாம். Help me write an introduction for my research paper entitled Cobalt Zinc Ferrite for EMI application. அதாவது சும்மா ஒரு கோபால்ட் ஜிங்க் ஃபரைட் இஎம்ஐ அப்ளிகேஷனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ஜென்ரலாக லைக் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா ஏ மாடல் மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் மாடல் நாட் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாடலில் அது ரன் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வேணால் கூட நம்ம திரும்பி கூட நம்ம ஓகே. ஸோ இங்கே வந்து நிறைய ஃப்ரீ மாடல்ஸ்லாம் இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம கிலோ ஏஐ இல்லைனா வந்து ஏதாவது சிஎல்ஐ பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கோடு தான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஏஏஎஸ் எல்லாம் வந்து வச்சு பண்ணுது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் லைக் அன் ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட்டு வித்தரில் அது அவுட்புட் எப்படி சூப்பராக வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் நான். ஸோ இதில் வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஸ்கில் வந்து நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏஜென்ட்ஸுக்குன்னு ஒரு 2-3 விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. ஓகே. அண்ட் ஸ்கில்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அண்ட் ரன்ஸ் ஓகே. அண்ட் ஃபைல்ஸ் இருக்குது, நோட் புக் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். இது ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2, எம்டி ஸ்க்ரீன். ஓகே. ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3, ஸ்க்ரீன் 4, ஸ்க்ரீன் 5. ஓகே. ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகுது தெரில.
பட் ஆனால் பார்க்கலாம், ரன் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து I ran a command and search for two files. What is the main focus of the work on Cobalt Zinc Freight? Okay, so ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி ஸ்டடி வச்சுக்கலாம், சிம்பிளாக வச்சுக்கலாம். விச் சிந்தசிஸ் மெத்தட் டிட் யூ யூஸ் ஃபார் த கோபால்ட் ஜிங்க் ஃப்ரைட்னு கேட்குது. சால்ஜல் ஆட்டோ கம்பஷன். கேன் யூ ஷேர் எனி கைண்ட் ஆஃப் கீ மெஷர்ட் ரிசல்ட்ஸ்? நோ, த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் தேர். பரவாயில்ல, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இதை ஏற்கனவே அதில் ஒரு பேப்பர் நான் பண்ணியிருக்கேன். இதில் எப்படின்னா, நானே ஜிங்க் ஃப்ரைட் கோபால்ட் ஜிங்க் ஃப்ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி ரிலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேக்னெட்டிக் ஸ்டடி இஎம்ஐ ஃபில்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தோன்னா அப்படின்னா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி வேணுமா இல்லை இஎம்ஐ ஷீல்டிங் பேஸ் பண்ணி சொல்கிறோமா அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடக்ஷனில் எதை நம்ம கோராக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி முக்கியமாக எனக்கு எங்கே இது கண்டுபிடிச்சுன்னு தெரியல. இப்போ கோபால்ட் ஜிங்க் ஃப்ரைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்ஜர் ஆட்டோ கம்பஷன் மெத்தடில் தான் ரொம்ப பெரும்பாலும் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த மெத்தடு பார்த்தா கோப்ரிசிபிட்டேஷன் மெத்தடில் அதை பண்ண முடியும். அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் மெத்தடில் பண்ணலாம், ஹைட்ரோதெர்மல் மெத்தடில் பண்ணலாம். ஸோ இந்த 4 மெத்தட்லையும் பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட் ஜிங்க் ஃப்ரைட் வந்து பொதுவாக சிந்தசிஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ அந்த மெத்தட் தான் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து கீழே இதுவும் கேட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இது இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தோங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து ரிசல்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ரிசல்ட் டிஸ்கஷன் பார்ட்டில் எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் பார்ட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் போட்டாச்சு, சப்மிட் கொடுத்துட்டேன். This is a first workspace, so let me gather a few key details. First, an introduction that matches your actual results will be far more useful than a generic one. Okay, done. ஸோ இப்போ அடுத்தது ஒர்க் பண்ணுது. The users focus on study proctor. ஓகே, அது கூட பேசிக்கும்ல. இந்த வெப்ராசிட்டிங்கிற மணி ஒரு ஆப்ஷன். I should write in a solid publication ready. Okay, an introduction for Cobalt Zig Freight EMA application with structure property focus should growing EM pollution which பரவாயில்லைங்க வேற இஎம்ஐ அப்ளிகேஷனுக்காக நான் வந்து அப்ளிகேஷனுக்காக நான் எழுத சொன்னதுனால அது வந்து இஎம்ஐ அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வருது கோல். ஓகே, ஸோ publication ready introduction for Cobalt Zinc Freight for EMI application that motivates the EM pollution and need for the micro observer. கரெக்டு. அடுத்தது builds a scientific case for tunable property system. மூணாவது justification for the soldier auto combustion route and states objective and roadmap. ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம 4 கேட்டகரியாக நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தோங்க அப்படின்னா வந்து என்ன டிமாண்ட் இருக்குது, ஏன் இந்த ஸ்டடி பண்ணுறோம், இப்போ CO2 ரிடக்ஷன் இல்லைனா வந்து ஒரு HER லோஇஆர் ஓஆர்ஆர் அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஏன் அது பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேர்ல்டு வந்து இதெல்லாம் வந்து க்ரைசிஸாக இருக்குது, இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதுக்காக வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏன் இந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரண்ட் மெட்டீரியல் சொல்லுவோம். ஃபெரைட்ஸ்னா பெட்டராக இருக்குது, அதுக்கப்புறம் அதில் கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட் நான் சூஸ் பண்ணேன், ஏன்னா கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட்டில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரேச்சர் உள்ளலாம் போடுவோம். அது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிந்தசிஸ் மெத்தட், ஏன் இந்த சிந்தசிஸ் மெத்தட் நம்ம சூஸ் பண்ணணும், இந்த மெத்தட் வந்து மற்ற மெத்தடோட எப்படி வந்து அப்டேட்டடாக இல்லை அட்வான்ஸ்டாக இருக்குது இல்லை அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது மூணாவது நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாலாவதாக வந்து நமக்கு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசல்ட் நம்ம அப்படியே எடுத்து சொல்லுவோம். அது மாதிரி வந்து ஸோ இந்த பேப்பரில் வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த திங்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் இந்த எலிமெண்ட் எடுத்து இல்லை இந்த சாம்பிள் எடுத்து ஸோ ஸ்டடிஸ் பண்ணியிருந்து அதுலேருந்து நாங்கள் கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நம்ம சொல்கிறோம். அதே இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பொதுவாக வரக்கூடிய 4 செக்ஷன். ஸோ இந்த 4 செக்ஷன் பேஸ் பண்ணி தான் அது கோலை எழுதியிருக்கு, விச் இஸ் குட். ஸோ ஓகே, ஸோ இது எம்டி ஃபைல் மூலமாக அது வந்து ரைட் பண்ணுது நினைக்கிறேன். ஓகே, ஸோ கிட் ஐடென்டிட்டி இஸ் நாட் செட், ஸோ ஐ ஷுடன்ட். பர்றா, ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ, இந்த பக்கமும் இருக்குப்பா, பரவாயில்ல. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன டிராஃப்ட் ரிட்டன் டு
ஓகே 750 வேர்ட்ஸ்க்கு எழுதியிருக்குன்னு சொல்லுது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஒரு இன்டெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆ ஜர்னல் பொறுத்து வந்து அதோட சைஸஸ் வந்து மாறும். பட் ரொம்ப நீட்டமாவும் இருக்கும். ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் ரிவ்யூ ஆர்டிகிள்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசா இருக்கலாம். பட் நார்மலா ரிசர்ச் ஆர்டிகிள்னா கொஞ்சம் சின்னதா இருந்தா தான் ஓரளவுக்கு இருந்தாலே போதுமானது. அண்ட் இஎம்ஐ பொல்யூஷன் பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த 750 வேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்கு. அதில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு இஎம்ஐ பொல்யூஷன், ரிஃப்ளெக்ஷன் வர்சஸ் அப்சார்பன்ஸ், ஸ்பினில் ஃபெரைட்ஸ் நான் சொன்ன மாதிரி, அது கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட்டு, ஜிங்க் சப்ஸ்டியூஷனு, அதுக்கப்புறம் சால்ஜன் மெத்தடு, அதுக்கப்புறம் கேப் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 4 விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 விஷயத்த பேஸ் பண்ணி தான் அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. பட் அந்த 4 விஷயத்தில் பேஸ் பண்ணி தான் அது இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் பிளாக்கர் ஐ couldn't commit the checkpoint because Git has no user identity to set in the machine. Want me to set local repo identity. So I can commit or will you handle that? ஓகே. ஸோ இது GitHub ஒரு இது வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஃபீச்சர்ஸ் வருமா? இல்லை எப்படி எனக்கு தெரியல. ஸோ மேபி அது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு அது அங்கேயும் நம்ம சேவ் பண்ண முடியுமே என்னமோ. ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் பட்டனு ஓப்பன் இன் அ டிஃபால்ட் ஆப், மேக்ஸிமைஸ் த பேனல், ப்ரிவ்யூ, இந்த பக்கம் வந்து அதோட கோடு அது தேவையில்ல ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்டு. ஓகே. ஸோ இது பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமைஸ் பேனல். நைஸ். ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட் ஃபார் இஎம்ஐ அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே டைட்டில் கொடுத்துட்டோம், அதாவது டைட்டில் சஜஸ்ட் பண்ணல. ஓகே. டிராஃப்ட் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி ஸ்டடி, நியூமரிக்கல் வேல்யூஸ் மார்க்டு வித்தின் பிராக்கெட்ஸ் ஆஃப் பிளேஸ் ஹோல்டர் டு பி ஃபில்டு பை யர் ஓன் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் இங்கே மெஷர் கொடுக்கல. நம்ம என்ன கொடுத்தோம்னா நீங்களே நான் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைனா நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக வரும். இது நம்ம எதுவும் இல்லை பிளாங்காக சொல்கிறது, இது ஜென்ரலாக இருக்குது. ஸோ ரேபிட் proliferation of proliferation a wireless communication system, fifth and sixth generation networks, I think has made இது ஓகே. unwanted email radiation leaksலாம் இருக்குது. அதுக்கு பியாண்ட் டிவைஸ் கேப்பபிலிட்டி கவர்மெண்ட் நோ இம்போசஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஓகே. டூ ஃபண்டமெண்டல் இது அதெல்லாம் சொல்லுது. ஸோ இங்கே நான் கொஞ்சம் சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சைட்டேஷன்ஸ் அதுவாக வந்து கொடுத்துருக்கு, விச் இஸ் ரொம்ப பெரிய விஷயம்தான். பட் அந்த சைட்டேஷன்ஸ் உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அது கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ ரேடியேஷனை பற்றி சொல்லிட்டாங்க, அது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் மணி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேலஞ்சையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அளவுக்கு அதை தடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அதில் வந்து ஃபெரைட்ஸ் பெஸ்ட்டானது, ஸ்பினல் ஃபெரைட்ஸ் பெஸ்ட்டானது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் cubic AFE204 ஸ்ட்ரக்சர் வந்து வித் ஸ்பேஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் போலரைசபிள் lattice. ஸோ simultaneously exhibit magnetic dielectric loss where the high electrical resistivity suppress eddy current that would otherwise limit penetration depth at micro frequencies. இது உண்மைதான். நான் வந்து பார்த்தோங்க அப்படின்னா கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட் கூட பேரியம் ஹெக்ஸாஃபெரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேரியம் டைட்டனோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நானோ காம்போசிட் கண்டென்ட்டில் வரும். பட் ஆனாலும் இஎம்ஐ ரேடியேஷனுக்கு வந்து கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட் வந்து நிஜமே சூப்பரான ஒரு கேண்டிடேட் தான். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு கோபால்ட் ஃபெரைட்டோடைய அதோடைய திங்ஸ் எழுதி அதுக்கப்புறம் 7-9 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு ஜிங்க் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே த பிரெத் ஆஃப் இது ப்ரிப்பேர்ட் பை த வெல் இது ஓகே 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 ஆஃபன் ஓகே. இதுதான் நம்ம கடைசி செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சொல்லிட்டு கேப்லாம் சொல்லிட்டு இந்த ப்ரெசன்ட் ஒர்க் அட்ரஸஸ் திஸ் கேப். ஓகேவா? ஸோ அது கேப் என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து சீரீஸ் ஆஃப் என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கோபால்ட் ஜிங்க் ஃபெரைட்டை நான் எடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து சால்ஜர் ஆட்டோ கம்பஷன் மெத்தடில்
பண்ணிவிட்டு ஜிங்க் கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண எப்படி ஸ்ட்ரக்சர் லேட்டஸ்ட் பராமீட்டர், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸு, அதுமாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸு, டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருக்காங்க. ஓகே, இது நல்லது. இப்போ அடுத்தது ரைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து இது நான் ஜஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஹெட்டிங்க்கு இந்த பேராகிராஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு சைட்டேஷன் கொடுத்துருக்காங்களே 7 to 9, இது கோபல்ட் ஃபெரைட்டோட தானா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ 7 to 9 இங்கே, ஸோ இங்கே இருக்கு. இதில் வெரிஃபைன்னு போட்டு வச்சுக்கிறான், என்னன்னு தெரியல, எதுக்கோ பார்க்கலாம். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வேர்டில், சாரி ப்ரௌசரில் கூகுள் ஸ்காலர் போயிட்டு ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வெரிஃபைன்னு போட்டிருக்கான். அப்போது அது அவங்களுக்கே டவுட் இருக்கா இல்லை எப்படி பார்க்கணும். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இல்லை கன்ஃபார்மாக. இல்லை ஒரு நிமிஷம். ஸ்பீக் ஸ்பெலக்டட் இட்டால் கேட்டயான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி ரிலேஷன். இந்த ஆத்தர் உண்மைதான், பட் ஆனால் இந்த ஆத்தர் உருவாக்குன அந்த பேப்பர் கிடையாது. மெக்கானிக்கலி இன்டியூஸ்டு ஸ்பின்னில்ஸ்ன்னு தான் இருக்குது. அண்டு ஆத்தர் உண்மைதான்ப்பா, ஆத்தர் உண்மைதான், பட் ஆனால் வேறு வருது. பரவாயில்ல, பட் ஆனால் அட்லீஸ்ட் ரிலேட்டடான ஒரு இது வந்திருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து நம்ம கொஞ்சம் டிங்கரிங் பண்ணுற மாதிரி தான் வருமோ தெரில. ஸோ இப்போ அடுத்தது இது பார்க்கலாம். இது வெரிஃபைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஜிங்க் ஃப்ரைட்டில் 7 to 10 போட்டிருக்கான். ஸோ 7 to 10ல் இது எல்லாமே ஜிங்க் ஃப்ரைட் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லுது. இது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, பேஸ்ட்டு. பரவாயில்லப்பா, இது வந்து ஒரிஜினல் பேப்பர் தான் போல். ஏன்னா இது நான் கொடுத்த அதே தான். பிரதிவி ஹார்வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னல் ஆஃப் மேனரிசமில் மைக்ரோ அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ஹெட்ஸ், அது நிஜமே ஜேர்னல் ஆஃப் மேனரிசம் தான். 2000 ரிலீஸ் ஆகிருக்குது. நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான். 171. சரி, ஸோ சிக்னல் ப்ராசஸிங் லோ காஸ்ட்டு நைஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இஎம்ஐ ஃபில்டர் பேஸ் பண்ணி ஒரு இது தான், ஜேர்னல் தான் அண்ட் ஆர்டிக்கிள் தான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பினல் ஃபெரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டில் தான் அது எடுத்துருக்கணும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இவனே வந்து ஹானஸ்டாகவே சொல்கிறாங்க, இது மாதிரி சஜஸ்டட் ரெஃபரன்சஸ் வெரிஃபை ஆல் டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிஷன். ஸோ அதான் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சிலதெல்லாம் அப்படியே நார்மலாக போட்டாங்க, சிலதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே இயருக்கு பின்னாடி இயர் தெரியலங்கிறனால சொல்லிருக்காங்க, இதெல்லாம் வெரிஃபை அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வெரிஃபை, இங்கே பார்த்தோன்னா 3 இது வெரிஃபை, 12ல் 3 தான் வெரிஃபை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையா வெரிஃபை காமிக்காதது உண்மையான்னு பார்த்துடலாம். ஒரு செகண்டு. ஓகே, வாவ் சூப்பர்ப்பா, நிஜமையே இது நல்லது தான். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம அதே ஜேர்னல் தான். ஸோ சாரி, என்ன ஜேர்னல் இது மட்டும் இங்கே இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் அண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிவைசஸ் இன் லோ டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், electromagnetic response and energy conversion for functional low devices in low dimensional materials அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரு இயரு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, அண்ட் ஈவன் பார்த்தோன்னா இந்த இடத்துல வால்யூம் நம்பர் 29 போட்டிருக்காங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் 29 தான் இருக்குது இங்கே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வால்யூம் நம்பர் 29 தான். அதுவும் பேஜ் நம்பரும் 7398. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7398. ஸோ அதனால் இங்கே காமிக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் வந்து ரொம்ப லெஜிட்டான ஜேர்னல்ஸ் தான், எக்ஸப்ட் இந்த வெரிஃபை
அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா பொதுவா நம்ம வந்து ஜெமினிலயோ இல்ல வந்து ChatGPT அதுலலாம் போடும்போது என்ன ஆகும்னா, முதல்லலாம் ரொம்ப ஃபேக்கான டீட்டெயில்ஸ் நிறைய காமிச்சுட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அத ஃபேக்கா காமிக்கிறது வந்து கொஞ்சம் தடுக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் இதுக்கு நீங்க எந்த ஒரு இது கிடையாது. ஓப்பன் சோர்ஸா தானே இருக்கு. ஸோ அதனால ரிசர்ச்சுக்கு நீங்க ஓப்பன் சோர்ஸா நீங்க வந்து தாராளமா அத நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம எழுதிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஒரு கன்க்ளூஷன் அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அண்ட் சஜெஸ்ட் மீ அ பெட்டர் டைட்டில், ஒரு அப்ஸ்ட்ராக்ட், ஒரு கன்க்ளூஷன் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ suggest me a better title, abstract, and conclusion. Conclusion for this work. ஸோ இன்ட்ரடக்ஷன் பக்காவா எழுதுது. நிஜமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஆம், இந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஈவன் ChatGPT பண்ணோம், கிளாடும் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே லிமிட்டேஷன் இல்லை. அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஜென்யூனிட்டி ரொம்ப நல்ல ஜென்யூனாக தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் ஏஐ மாடல் மாதிரி. ஸோ சீரியஸ்லி இட்ஸ் குட். ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இது நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். This only removes a panel from the side screen. The section conversation history and workspace files are kept. ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லையே. க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், சைடில் நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி. அண்ட் நம்ம அதை அப்படியே காப்பியும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு, ஓ இது வந்து என்னது கோலா? ஓ கோலு என்னென்ன வாட் இஸ் டன் கன்ஃபார்ம்டு ஒர்க் ஸ்பேஸ் ஸ்டேட் கிளாரிஃபைடு ஸ்கோப் வித் யூசர் drafted lesson. Ask about paper scope. Before drafting, a tailored intro is far more useful than a generic one. Writing the results agnostic draft first and leaving bracelet placeholder lets the user integrate measurements later without rewrite. Okay, அதான் சொல்லுது. ஓகே, நல்ல விஷயம் தான். அண்ட் இங்கே வந்து ஒரு ஷேர் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் இன் டிஃபால்ட் ஆப். ஓகே, இது எம்டி ஃபைலில் தான் இருக்குது. அண்டு எம்டி ஃபைலில் இருக்கிறது எனக்கு தெரியல. இது எப்படி இது வந்து காப்பி ஆகுமா? ஸோ நான் ஷிஃப்ட் வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓ, அதுக்குள்ள அது ரெடி ஆச்சுப்பா. சரி, இது வரைக்கும் காப்பி ஒரு முதல்ல சும்மா பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. ஓப்பன் இன் டிஃபால்ட் எடிட்டர் அப்படின்னா உங்களுக்கு .mdக்கு வந்து விஎஸ் கோட் இருந்துச்சுன்னா விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நார்மல் நோட் பேடில் ஓப்பன் ஆகும். அதை நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப 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 சூப்பரு. பட் ஆனால் மேபி இதில் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரிசம் மேபி வரலாம். அது என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக வரும், ஏன்னா அது ஏஐ அப்படிங்கிறனால. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஸ்கெலிட்டனாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிளாங்காக நீங்கள் ஓப்பன் பண்ணி போகிறத விட, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஜேர்னல் பார்த்துட்டு இருக்கீங்க, இது அதை சொல்லியிருக்க ஜேர்னல். இப்போ நான் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஆர்டிகல்னு போட்டிருப்பாங்க, இந்த ரெக்கமெண்டட் ஆர்டிகல். ஸோ இங்கே ஏதாவது வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ மோஸ்ட்லி ரெஃபரன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெண்டலி இல்லை வேறு ஏதாவது ரெஃபரன்சிங் மாடல் டூல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கெலிட்டனாக வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது நார்மலாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ஸ்க்கு நீங்கள் தகுந்த பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது கன்க்ளூஷன் எழுதியிருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஓகேவா? அண்ட் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி மற்றது டைட்டில் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ added to drafts MD. ஓகே, டைட்டில் 4 ஆப்ஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் 3 has been returned.
ஸோ இதில் வந்து ஏற்கனவே இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் விமன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்லேயே. ஸோ பார்க்கலாம். யா ஓகே. ஸோ சஜஸ்டட் டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கன்க்ளூஷன். சஜஷன் டைட்டிலில் 4 டைட்டில் கொடுத்துருக்காங்க. Titanic tuned structure property relationship in solid auto combustion, super for X-band electromagnetic interface absorption, zinc freight spinel nanoparticles, structured magnetic dielectric tuning for EMI shading, super composition engineered for solid auto combustion method for broad wave microwave absorption, nice. ஸோ இது நிஜமே நல்லா இருக்கு. 4 டைட்டில்னு பார்த்தோம்னா ரொம்ப வேலிடாக தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இதில வந்து நீங்க ஏற்கனவே ஒரு ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன் பார்ட் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இல்லன்னா கண்டிப்பா ரிசர்ச் டிஸ்கஷன் பார்த்த விட பேசிக் டிராஃப்ட் பண்ணியாவது வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டிராஃப்ட்ட வந்து நீங்க ஜஸ்ட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஃபோல்டர்ல நீங்க சேவ் பண்ணா, அந்த ஃபோல்டர்ல நீங்க சூஸ் பண்ணி, நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இன்ட்ரோடக்ஷனு, டைட்டிலு, அப்ஸ்ட்ராக்ட் கன்க்ளூஷன் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தாராளமா அதுக்கு ரிலவென்ட்டா வரும். ஸோ அப்ப அதுக்கு ரிலவென்ட்டா வரும்போது, உங்களுக்கு இன்னமும் இந்த மாரி ஜென்ரலா இல்லாம, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட் கன்க்ளூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பார்க்கலாம். நிஜமே சூப்பரான விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் 240 வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவா வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஜர்னல்ல குடுக்குறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் வந்து எய்தர் 250 வேர்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும் சொல்லுவாங்க. 300 வேர்ட்ஸ் வந்து சில இடத்துல அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 250 வேர்ட்ஸ்ல தான் உங்களுக்கு பண்ணணும். ஸோ அது மாரி பண்ணியிருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் படிச்சு பார்க்கலாம். ரேபிட் கோட் ஃபார் வயர்லெஸ் ஆஸ் இன்டிஃபைட் அது ஓகே. வி ரிப்போர்ட் சூப்பர். ஸோ இது அப்ஸ்ட்ராக்ட் அதே மாரி கன்டென்ட் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து நம்ம எழுத வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே நம்ம என்ன அ டிமாண்ட் என்ன டைட்டில்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த ஃபீல்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் டைரக்ட்டா நீங்க சொல்லிருவீங்க. நாங்க சார்ஜல் மெத்தட் மூலமா நாங்க இது பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் மூலமா நாங்க பண்ணதுல எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரிசல்ட்டா வந்திருக்கு. ஸோ இந்த பெட்டர் ரிசல்ட்டா நாங்க வந்திருக்கு. அத நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம். நாங்க எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாரி தான் இங்க எழுதியிருக்காங்க. ஹியர் வி ரிப்போர்ட் சால்வ் த ஆட்டோ கம்பஷன் சிந்தசிஸ் மெத்தட். ஓகே. அண்ட் எக்ஸ்ரே என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேசிக்கா தான் நம்ம சொல்லலாம். எல்லாமே சொல்ல மாட்டோம். எக்ஸ்ரேஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆகவே எஃப்டிஏஆர்ல நம்ம வந்து என்னென்ன ஸ்டடீஸ் நாங்க பண்ணியிருக்கோம். மேக்னடிசம்ல என்னென்ன ஸ்டடீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதில ஏதாவது யூனிக்கான ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இங்கேயும் ரொம்பவும் வேல்யூஸ்லாம் குடுக்கல. எங்கேயுமே வேல்யூஸ் குடுக்கல. ஓகேங்களா? இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் வித் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லல. என்னன்னா, நம்ம கன்டென்ட்ல நம்ம என்ன கன்டென்ட் என்ன ஆன்சர் வருதோ, அந்த ஆன்சர தான் இங்க எழுத சொல்லுது. பட் ஆனா இது வந்து நீங்க ஒரு பேசிக்கா நீங்க சொன்ன மாரி ஏற்கனவே டாக்குமெண்ட் போட்டு பண்ணும்போது, இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ வராது. அந்த நீங்க டாக்குமெண்ட்ல என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோ, அந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாரி இது அப்டேட் ஆயிக்கும். ஸோ இட்ஸ் வெரி குட். நல்லா பண்ணியிருக்கு. ஸோ தீஸ் ரிசல்ட் எஸ்டாப்ளிஷ் அ கிளியர் structure property performance relationship in cobalt zinc freight and identify the optimized proportion as a promised low cost observer for EMI application. பக்கா. அடுத்தது கன்க்ளூஷன். ஸோ த ப்ரெசன்ட் ஒர்க் டெமான்ஸ்ட்ரேட்டட் சிம்பிள் yet பவர்ஃபுல் இது. ஸோ இது நாங்கள் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாடில் என்ன வந்துச்சு, எஃப்டிஏஆர், அதுக்கப்புறம் மேக்னட்டிசமு, அதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக கன்க்ளூஷன் இது வந்து ஒரு லோ காஸ்டான கெமிக்கல் ஸ்டேபிளான ஒரு மெட்டீரியல். ஸோ இதில் வந்து நாங்கள் கோரிலேஷன் பண்ணும்போது இது வந்து ஒரு பெட்டரான ஒரு இஎம்ஐ ஷீல்டிங் அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் ஒர்க் வில் டார்கெட் த பாசிபிள் அது எக்ஸாம்பிள் நம்ம தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ நிஜமாவே சூப்பரான விஷயம். ஸோ இந்த ஓப்பன் சயின்ஸு நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமே சூப்பரான விஷயம். பட் ஆனால் இங்கே வந்து இன்னமும் நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபுல் ஆக்சஸும் குடுத்துருக்காங்க. அப்ரூவ் ஒண்ணொண்ணுக்கும் நம்ம அப்ரூவ் குடுக்குற மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணலாம். மாடல்ல செலக்ட் பண்ணலாம். பட் ஆனா எனக்கு கியூரியாசிட்டினா இது என்ன மாடல் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. விச் மாடல் ஆர் யூ யூசிங் கரண்ட்லி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஃபோல்டரா தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது ஒண்ணும் பெருசா இல்ல. விச் மாடல் ஐ அம் பவர்ட் பை ஓப்பன் கோட் பிக் பிக்கிள். ஓகே. ஸோ இப்போதைக்கு அது எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கோட் பிக் பிக்கிள் வச்சு எழுதியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ மாடல் தான்.
ஸோ ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குமே எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது ஓப்பன் கோடோடது தான். ஸோ இப்போது நான் இன்னொன்று வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக ஓப்பன் கோட் ஃபார் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கோடு எங்கே இருக்குது இதோ இதான் ஓப்பன் கோட் ஃபார் டெஸ்க்டாப். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி தான் ஓப்பன் கோடு தான். பட் ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு லைக் ஓப்பன் கோட் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் அதை விட எனக்கு இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்ச்க்காகவே பிரத்யேகமாக அந்த ஏஜென்ட்டை ஸ்கில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இன்பில்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்லு, லிட்ரேச்சர் சர்வே பண்ணுறதுக்கான ஸ்கில்லு, பேப்பர் ரைட்டிங் ஸ்கில்லு, பிடிஎஃப் படிக்கிறதுக்கு, பிபிடி படிக்கிறதுக்கு, பப்ளிகேஷன் ஃபிகர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கா இல்லை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்கில்லு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எக்ஸல் ஷீட்டை படிக்கிறதுக்கான ஸ்கில்லு. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்சுக்காகவே அது ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணும்னா கூட இங்கே கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்கில் டாட் எம்டி ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். நீங்கள் கிளாடில் போயிட்டு எனக்கு ஒரு ரிசர்ச் ஸ்கில்லுக்காக எனக்கு ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி ஃபைலை நீங்கள் கொண்டு போய் ஒரு ஃபோல்டர்லேயே ஏதாவது சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கில்லை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட்டு ஸ்கில் டாட் எம்டி ஃபைலில் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு the pasted skill.md installs straight away. Anything else opens an agent section. Installed skills are available in every workspace. அதான். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஸ்கில் வேணும்னா அப்படின்னா நீங்கள் கிளாடு கிட்ட கிட்ட கூட நீங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் வந்து ஓப்பன் கோட் அப்படிங்கிறத நம்ம கோடிங்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் கோட் மாதிரி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஓப்பன் கோடோடைய ஃப்ரீ வெர்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா பிக் பிக்கில் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஃப்ரீ தான். ஸோ இங்கே காமிக்கக்கூடிய எதாவது நார்த் மினி, டீப் சீக்கு, லிங்கு இதை தான் வந்து இங்கேயும் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு செலக்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா இதை தான் நார்த் மினி, டீப் சீக்கு, லிங்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிமோட்ரான், அல்ட்ரா ஃப்ரீ. ஸோ இதை தான் இருக்குது. ஸோ இட்ஸ் குட் திங் சீரியஸாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நிஜமே நல்ல ஒரு ஆப்பு, நல்ல ஒரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் கனெக்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி சர்வர்ஸில் லிட்ரேச்சர், பயோமெடிக்கல் டேட்டாபேஸ், மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் நிஜமாயே ரொம்ப சூப்பரானது. ஏன்னா மெட்டீரியல்ஸ் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எக்ஸ்ஆர்ஏ சிப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ சிப் ஃபைல், ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் லிட்ரேச்சர் ரிசர்ச் இருக்குது. ஈவன் ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது. ஜூபிட்டர் நோட் புக் எனேபிள் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேர் வந்து ஓப்பன் சயின்ஸ். ஸோ இதை நான் ஜென்ரலாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரிசைஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி நீங்கள் இது ஸ்கெலிட்டனாக நீங்கள் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் பில்டப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ கண்டென்ட்டு போயிடும். சரிங்களா? இது வந்து ஸ்கெலிட்டனாக வச்சுட்டு நீங்கள் மேலே உங்களோட டேட்டாவை நீங்கள் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு லைனோ இல்லை ஒரு ஒரு பேராகிராஃபாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை நீங்கள் திரும்பி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ கண்டென்ட் பிளாக்ரிசம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ரிசம் சொல்ல மாட்டேன், ஏஐ கண்டென்ட் வந்து முக்கால்வாசி உங்களுக்கு ரொம்ப நல்லா கம்மியாகும். அதனால நீங்கள் இது தாராளமாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு டூல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்களை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, டாடா.